அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் ஏபிசி மால்ட்டு. இது ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது எப்படி காய வைக்கணும், எப்படி அரைக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், டீட்டெயில் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட நம்ம சேர்க்குற பொருள் பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது கரெக்டாக 150 கிராம்ஸ் எல்லாமே கேரட்டு, பீட்ரூட்டு அண்ட் ஆப்பிள் மூணு சரிசம அளவு வெயிட் போட்டு பார்த்துக்க. எல்லாமே 150 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் உங்ககிட்ட வெயிட் மிஷின் குத்து மதிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் ஒரு நல்ல வெயிட்டாக இருந்துச்சுன்னா கேரட் கொஞ்சம் மெலிசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால ஒரு 3 or 4 சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே பீல் பண்ணிவிட்டேன், வாஷ் பண்ணி பீல் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவிக்கலாம். இப்போ ரொம்ப மெலிசாக துருவிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வெயிலில் காயும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக நான் கேரட்டை துருவிட்டேன். நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டும் அதே மாதிரி துருவிக்கிறேன். பீட்ரூட்டும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நைஸாக துருவலாம். ஏன்னா பீட்ரூட் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆப்பிள் அதுக்கு மேலே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெலிசான பல்லில் துருவிக்கோங்க. இப்போ எல்லாமே துருவி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே தட்டில் தூரமாக நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வெயிலில் காய வைக்க போகிறோம். இது முதல் நாள் செம்ம வெயில். ஸோ ஒரே நாளில் கேரட் நல்லா காஞ்சி வந்துருச்சு, எனக்கு அப்படியே மொறுமொறுப்பாக வந்துருச்சு. பீட்ரூட் 2 நாள் ஆச்சு வெயிலில். ஆப்பிள் 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாள் ஆனக்கப்புறமா 4th டே எல்லாமே பின்னும் ஒரு நாள் வெயிலில் வச்சு மொத்தமாக 4 நாள் ஆச்சு எனக்கு காயறதுக்கு. ஸோ இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா தூளாக ஆகுது. ஸோ இந்த பதம் தான் கரெக்டான பதம். இப்போ நான் மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். மிக்சி ஜார் நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு தடவை அரைக்க முன்னாடி நல்லா தொடச்சிடுங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட் கொடுத்து அரைங்க. நல்லா கொஞ்சம் கிரைண்ட் ஆன அப்புறமா நல்லா அரைங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. நான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். கொஞ்சம் உள்ளே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்பூனில் நீங்கள் கலரி விட்டுட்டு ஒரு 3 or 4 டைம்ஸ் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா ஃபைனாகவே அரைச்சிடும். கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கீழே அதிகமாக பிடிச்சிக்கும். நம்ம மால்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக ஆக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் நட்ஸை வறுத்துக்கலாம். ஸோ நான் எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன். ஸோ பாதம் ஒரு கைப்பிடி, முந்திரி ஒரு கைப்பிடி, இந்த லோட்டஸ் சீட்னு சொல்லுவாங்க, இது 2 கைப்பிடி எடுத்துக்கேன். இதில் அதிகமாக கால்சியம் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம அரைச்ச அந்த ஏபிசி மால்ட்லேயே இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் கொண்டு வரேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு ரொம்ப கொரப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு தடவை கூட அரைச்சிக்கலாம். ஆனால் இவ்வளோ தான் அரைப்படும். கொஞ்சம் திரியாக இருக்கும். இப்போ நம்ம சலிக்கணும். நம்ம நல்லா சலிச்சாலே நல்லா எப்படி நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கடையில் கிடைக்குமோ அந்த பதத்தில் வந்துடும். ஸோ நான் சலிச்சு கொண்டு வந்துட்டேன். நான் எடுத்து ஸ்பூனில் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எப்படி இருக்குமோ பவுடர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு தான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். முடிஞ்சால் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி உங்ககிட்ட கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். இந்த மால்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பாலை நல்லா காய வச்சிட்டேன் ஆல்ரெடி. இது நீங்கள் ஜில்லாவும் சர்வ் பண்ணலாம், சூடாகவும் குடிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். உங்கள் பசங்க எப்படி குடிப்பாங்களோ நீங்கள் அப்படி அவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது பெரிய ஸ்பூனால் நான் 1/4 ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் சின்ன ஸ்பூன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சரியான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு சூடான பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ஏபிசி மால்ட் ரெடி. கொஞ்சம் வேலை தான், பட் நீங்கள் சிரமப்படாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நீங்களே வீட்டில் செய்யலாம். கடையில் கிடைக்கிற பொருள் அவ்வளோ ஹைஜீனிக்காக நம்மளுக்கு தெரியாது. நம்மளே பார்த்து பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக பண்ணுவோம். ஸோ சிரமப்படாமல் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இது எல்லாரும் குடிக்கலாம், ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிபி என்ன வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அஃபாஃப்ரா கிச்சன், அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.